நம்ம ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தா பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து இப்போ தண்ணி வடிச்சிட்டு ஒரு துணியில் நல்லா உணர வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவல் எடுத்து டவல் மேலே அப்படியே நல்லா கிளறி விட்டுருக்குறேன். அந்த தண்ணி பதம் ஃபுல்லாக இழுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் செய்யலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு வடச்சட்டியில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிய வச்சு இங்கே பாருங்கள் அப்படியே துணியிலே இருக்குது. எப்படி பாசிப்பருப்பு வந்து எப்படி உணர்ந்துருச்சுன்னு பாருங்கள். ஈரம் போயிருக்கணும், ஆனால் வந்து நல்லா ஊறுன மாதிரி இருக்கணும். அப்போ தான் பொரிச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுரை கொதிச்சு நல்லா வெந்துட்டுருக்குது. நல்லா இந்த நுரை அடங்கினோடனே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நல்லா செவக்க வேகணும். நல்லா நுரை அடங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பொரிச்சு எடுத்துடுங்க. பாருங்கள் எப்படி செவக்க எடுத்துருக்குறேன்னு. அடுத்த பேட்ச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு கட்டை தட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கருவேப்பிலையும் பூண்டு பொரியணும். பாசிப்பருப்பு வந்து வாவி, அதனால தான் நம்ம வந்து பூண்டு கருவேப்பிலையும் போடுறோம். இது கூட வந்து பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கருவேப்பிலை பூண்டெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிடுச்சு. அப்படியே வீடே மணமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளேவரும் போட்டிருக்கிறோம். ரெண்டாவது பெருங்காயத்தூளும் போட்டிருக்கிறோம். அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை இது குழந்தைங்க சாப்பிட்றாங்க காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பெருங்காயத்தூள் உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தூளுக்கு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கலந்துட்டு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் கருவேப்பிலை அப்படியே நுணுங்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு வந்து அவ்வளோ சத்து. செஞ்சு கொடுங்க.